தலைமுடி கொட்டுது. இதற்காக நிறைய காஸ்ட்லியான ஷாம்பு யூஸ் பண்ணுறது, சீரம் வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டெம்பரவரியாக ஒரு சின்ன பெட்டர்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமும் இந்த தலைமுடி கொட்டுறது அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உணவு முறைகளை மாற்றம் கொண்டு வர்றதன் மூலமாக முடி வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும். ஸோ முடி வளர்ச்சி மட்டும் இல்லை, ஹேர் வந்து நல்லா திக்காக ஆகிறது, ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது, அந்த தலையோட மண்டை ஓட்டு பகுதி வந்து நல்ல ஈரப்பதத்தோடு வந்து கரெக்டாக வந்து இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்துக்கு என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடணும்? இளம் வயதினரை பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இளநரை சொல்கிறது. இந்த இளநரைக்கு என்ன உணவு எடுத்துக்கலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பீட்டா கரோட்டின்ஸ் இது நம்ம முடியோட வேர்க்கால்களை வந்து இரும்பு மாதிரி ஆக்கும். இந்த ஒரு ஜூஸ் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்தாலே 90% வந்து உங்களுடைய ஹேர் வந்து க்ரோத் ஆகும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தலைமுடி கொட்டுது. இதற்காக நிறைய காஸ்ட்லியான ஷாம்பு யூஸ் பண்ணுறது, சீரம் வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டெம்பரவரியாக ஒரு சின்ன பெட்டர்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமும் இந்த தலைமுடி கொட்டுறது அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உணவு முறைகளை மாற்றம் கொண்டு வர்றதன் மூலமாக முடி வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும். ஸோ முடி வளர்ச்சி மட்டும் இல்லை, ஹேர் வந்து நல்லா திக்காக ஆகிறது, ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது, அந்த தலையோட மண்டை ஓட்டு பகுதி வந்து நல்ல ஈரப்பதத்தோடு வந்து கரெக்டாக வந்து இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்துக்கு என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடணும்? அதே போல் நிறைய இன்றைக்கி இளம் வயதினரை பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இளநரை சொல்கிறது. இந்த இளநரைக்கு என்ன உணவு எடுத்துக்கலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, அது ரொம்ப மெல்லிஸாக மாறிடுச்சு, வறட்சியாக மாறிடுச்சு, ஹேர் திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பயோட்டின், ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்மூத்தியாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பாதாம், வால்நட்ஸ், பூசணி விதைகள், அது கூட பேரிச்சம்பழம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஊற வச்சு அதை வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ இந்த நட்ஸ் வகைகள் எல்லாத்தையுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு லட்டு மாதிரி செஞ்சு அது கூட டேட்ஸ் வந்து சேர்த்து லட்டு மாதிரி செஞ்சு டெய்லி 1 இல்லை 2 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த நட்ஸ் வகைகளில் வந்து அதிகமான பயோட்டின் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது முடி வளர்ச்சியை வந்து தூண்டும். மெயினாக ஹேரோட திக்னஸை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவதாக ஹேர் ரொம்ப வந்து பலகீனமாக இருக்குது, கொஞ்சமாக இழுத்தா கூட வந்து முடி வந்து கையோடு வந்துடுது. சீப்பில் கண்டிப்பாக வந்து நிறைய முடி இருக்குது. ஸோ ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், கருவேப்பிலை, எலுமிச்சை, இஞ்சி. ஸோ இந்த ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு 10 அல்லது 20 கருவேப்பிலையோட அந்த இலைகள், அது கூட ஒரு அரை எலுமிச்சை, இதை நல்லா வந்து நீங்கள் ஜூஸ் ஆக்கிட்டு இது கூட வந்து இஞ்சி வந்து துருவி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இஞ்சியும் சேர்த்து ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இஞ்சியோட தோல் சீவிடணும். இந்த ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கேல்ப்புக்கான ரத்த ஓட்டம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கருவேப்பிலை இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ஸ் இது நம்ம முடியோட வேர்க்கால்களை வந்து இரும்பு மாதிரி ஆக்கும். இந்த ஒரு ஜூஸ் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்தாலே 90% வந்து உங்களுடைய ஹேர் வந்து க்ரோத் ஆகும். கண்டிப்பாக உங்களுடைய ஹேரோட அந்த திக்னஸும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ராங்கான ஹேராகவும் இருக்கும். மூணாவதாக ஹேர் ரூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மன அழுத்தம், இல்லை சடனாக இப்போ தான் வந்து ஒரு ஃபீவர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து நான் மாறிடிக்கேன், அதே போல் ரொம்ப ஹார்டான வாட்டரில் நான் வந்து குளிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா ஹேரோட ஃபாலிக்கிள் வந்து ஒரு ஹைபர்னேஷன் மோடுக்கு வந்து போயிடும். அதாவது செயலற்ற ஒரு தன்மைக்கு வந்து போயிடும், ஒரு லாங் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த ஹேர் ரூட்டுக்கான பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ரூட் ஆக்டிவேட் ஆகி ஹேர் நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து மெயினாக அவங்களுடைய ஹேர் ஃபாலுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஏபிசி ஜூஸோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஏபிசிங்கிறது ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இது மூணையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து ஜூஸ் மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரூட்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நாலாவதாக
ஹேர் வந்து எப்போவுமே வந்து கொட்டிகிட்டே இருக்குது டாக்டர், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே வந்துருச்சு. ஸோ ஆனால் ஹேர் க்ரோத்தை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு ஜூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக ஹேருக்கான இந்த ஸ்கேல்ப்பை வந்து ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு பித்தம் அதிகரித்து அதனால் வந்து முடி கொட்டுதல் இருக்கும், பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த ஒரு ஜூஸை கண்டிப்பாகவே எடுத்துக்கலாம். கற்றாழை, அந்த கற்றாழையோட நுங்கு பகுதி, அது கூட வெள்ளரிக்காய். ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் நல்லா தோல் சீவிடுங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய கற்றாழையோட அந்த நுங்கு பகுதியை நல்லா 7 முறை வந்து நம்ம கழுவிடணும். ஸோ இது ரெண்டையும் நல்லா வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கும் பொழுது அது உங்களோட ஹேருக்கு தேவையான ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும். ஸோ கற்றாழை பெஸ்ட்டான ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ்னால் வரக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றும். ஸோ இந்த ஒரு ஜூஸும் வந்து எடுத்துக்கலாம். இது கூட இளநீர் சேர்த்து எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லது. இல்லை இளநீர் கிடைக்காதவங்க தேங்காய் பாலும் வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஸ்கேல்ப்புக்கான ஹைட்ரேஷன் வந்து கிடைக்கும். பொடுகு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால முடி வளர்ச்சி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். 5வதா இளநரை இருக்கிறவங்க என்ன சாப்பிடலாம்? ஸோ இளநரை இருக்கிறவங்க எள்ளு கருப்பு எள்ளை லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. அது கூட வந்து ஃப்ளாக் சீட்ஸ், ஆளி விதைகள், அதையும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து பொடி பண்ணிவிட்டு அது கூட காய்ஞ்ச நெல்லிக்காய் வந்து கிடைக்கும், அதை வந்து பொடி பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை டெய்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோடு வந்து எடுத்துக்கோங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எள்ளில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உங்கள் பாடியில் மெலனின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு சத்தையும் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தத்தையும் வந்து இது குறைக்கும். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து பித்தத்தை குறைக்கிறதுக்காக சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இளநரை வந்து குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து எடுத்துக்கணும். நான் சொன்ன இந்த 5 ஃபார்முலாவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேரில் நல்ல ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும். மெயினாக திக்காக ஹேர் இருக்கணும், ஸ்ட்ராங்காக ஹேர் இருக்கணும், ஹேர் ஃபாலை நான் வந்து கண்டிப்பாக குறையணும், ஹேர் ரூட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக நான் தனித்தனியாக என்னென்ன ஜூஸஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இளநரைக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த உணவு முறைகளோட ரெகுலராக எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, அதே போல் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல டாக்டர், ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி வந்து ஆஃபீஸில், வீட்டில், இந்த மாதிரி எப்போவுமே நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்படிப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படின்னா கேஷா வந்து கேப்சூல்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது உங்களுடைய ஹேர் க்ரோத் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய 5 விதமான உணவுப் பொருட்களை பற்றி தான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று நான் ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 5ஆம் வாரம் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர்,
டாக்டர் அபினா மொபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் சொனாலி, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாரே வா வாஜிகே டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர். His wellness